வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். ஆளுநருடைய மீண்டும் மீண்டும் சட்டசபையிலிருந்து எடுத்து பிடிக்கக்கூடிய ஓட்டம், கூட்டணி மாற்றம் மற்றும் பிரதமருடைய வருகை, இவை பற்றியெல்லாம் இன்றைக்கு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் இது ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள். அதாவது அதிமுக என்கிற கட்சியில் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பேர் இருக்கக்கூடாது, அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவோ எதுவும் முன்னிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போர்க்குரலை எழுப்பி கொண்டு வெளியில் வந்தார் தினகரன். எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் எதுக்காக போய் சேர்ந்தார்னே தெரியாமல் திடீர்னு போய் சேர்ந்துருக்காரு. இப்போ எதற்காக போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளும் மக்கள் முட்டாள்கள் இல்லை, நம்மளுக்கும் நல்லாவே புரியும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. டிடிவி தினகரன் மறுபடியும் போய் சேர்ந்துருக்காருன்னா, இப்போ எடப்பாடினா விருப்பப்பட்ட பாஜக கூட இருக்கிறாருன்னா தெரியாது. ஏன்னா 2014 அவர் அப்போவே சசிகலா முதல்வராகலாம் அப்படின்னு பச்சை கலரில் இவ்வளோ நேரம் ஜாக்கெட்லாம் தைச்சிட்டு அவங்க வந்தப்பவே ஒரு வாரம் கவர்னர் காணாமல் போயிட்டார். பின்னாடி கவர்னரை தலைவிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாக தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாற்றம் எடப்பாடிலாம் வராரு. அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, அவருக்கு கேஸ்கள் இருக்குது, அவருக்காரு. இப்போ டிடிவி அந்த வரிசையில் சேர்த்துக்கிட வேண்டியதுதான். இனி ஓபிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இது தேர்தல் கூட்டணின்னு சொல்லுவாங்க, இல்லை கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கூட்டணியுமே இல்லை, இது மிரட்டல் கூட்டணி. கையை பிடிச்சி காலை பிடிச்சி முடிச்சு உட்காரணும் எந்திக்கணும். இன்றைக்கி மோடி அவர் வந்திருக்காரு, பேசிட்டுருக்காரு. அங்கே இவர்களுடைய தலைவி, புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதாவோட ஃபோட்டோ காணும், இல்லை முக்கியமான அதிமுக தலைவர்களோட ஃபோட்டோவே இல்லை. அப்படி தான் அங்கே நடந்துட்டு இருக்குது. மோடி உச்சரித்ததில் எந்த வித இடத்துலையுமே எடப்பாடி தலைமையில் அப்படின்னு எங்கேயுமே அவர் உச்சரித்ததெல்லாம் என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, அவர் வாயில இருந்து ஏடிஎம்கே தலைமையில் அப்படிங்கிறது வரல. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இவங்க பிரதமருக்கே முன்னாடி நாமினேட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டமே இல்லாமல் இருந்தது. இவங்க தான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. பிரதமர் வேட்பாளர் மோடி, முதல்வர் வேட்பாளர் இந்த மாதிரி மோடி, இப்படி தான் அவங்க கொண்டு அதை மக்கள் மனத்தில் திணிச்சு அதை ஒரு ஃபார்மேஷனாகவே ஆக்கிட்டாங்க. அந்த சூழலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னே சொல்லலை. இப்போ அண்ணாமலைலாம் கோச்சிக்கு வந்தார், என்னெல்லாமும் பேசினார். அண்ணாமலையும் அதில் சூரியன் மறைஞ்சிருச்சு, மழை வந்துருச்சுன்னு அவருக்கு தெரியாத. காலையில் விடிஞ்சா சூரியன் இருந்துச்சு, அவரை சுற்றிக்க போகுது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சூரியன் தான் இருக்கும், மழை அப்பப்போ போகும். அது சூரியன் கொண்டு வர்றது தான் அதுவும். ஸோ இந்த மாதிரி சூழலில் டிடிவி தினகரன் இணையறது அப்படின்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. அவருக்கு இப்படியே ஒரு சீட்டாவது வேணும். அது போக ப்ளஸ் பிஜேபியோட அழுத்தம், கொலை, மிரட்டல்கள் தான் எல்லாமே. இது மிரட்டல் கூட்டணி தான். இந்த கூட்டணி தாண்டி இன்னும் ஓபிஎஸ் இருக்கிறாரு. இது எடப்பாடிக்கு பலனாகுமா பலன் இல்லையா அப்படிங்கிறது பிஜேபிக்கு சுத்தமாக தெரியல. அவங்கள பொறுத்தல என்ன 4 கட்சி ஒன்றா சேர்ந்துட்டா போதும், நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை. டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே எடப்பாடி மேலே காண்டில் தான் போட்டாங்க. எடப்பாடியார் முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிட்டார், இந்த அடிப்படையில் தான் ஓட்டே போட்டாங்க. அதை நம்பி தான் டிடிவி கூட இருந்தாங்க. இப்போ டிடிவி மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் அடகு வைத்து விட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியும் அடகு வைத்து தமிழ்நாட்டையும் அடகு வைத்து பிஜேபி கூட இருக்கிறாரோ, அதே மாதிரி டிடிவி தினகரன் தன்னுடைய சொந்த சமூகம், ஏன்னா ஜாதி ஓட்டு அங்கே பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்குது, தன்னுடைய அவர்களை நற்றாண்டில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆமாம், அங்கே போய் சேர்ந்துட்டாரு. ஸோ அந்த 2% அந்த அந்த பரவாயில்ல. சாதி ஒழிப்புல திகாரா சாதியா அப்படின்னா ஏன்னா பர்சனலா செஞ்சு வச்சிருக்காங்களா, இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க, இத்தனை வருஷம் பதவி சொந்தம், குளிர்காலம் வேற, இப்ப போய் அங்க இருக்க முடியாது, அவங்களுக்கு சூரியன் சுட்டு வரைக்குங்கிறது பயம் இருக்குது. அந்த பயத்தோட அடிப்படையில் தான் இவங்க அடுத்து அங்கே போய் சேர்றாங்க. இனி எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, இல்லை விலகினாலும் சரி, இங்கே எதுவும் நடக்காது அப்படின்னு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி மறுபடியும் காத்துட்டு இருக்குது. செங்கோட்டையன் அங்கேருந்து இங்கே மைனஸ் இருக்குது. ஆனால் அதே இடத்துல செந்தில் பாலாஜி அங்கே ப்ளஸில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்குக்கு ஈக்குவலாக செங்கோட்டையனை தக்க வைக்கிறது கூட ஒரு ஆளுமை கூட இல்லாதவர் டிடிவி தினகரை கூட்டு வச்சுட்டு இன்னைக்கு வாய்நிலுக்க அடிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு ஒன்னா உட்காந்துட்டு இவர் மதிப்பிற்குரிய அப்படிங்கிற, அவரும் இவர் மதிப்பிற்குரிய அப்படின்னு சொல்றாரு. தம்பிகள்ங்கிறாங்க. ஆமா, இது ரத்தங்களுக்கே பொறுத்துக்காது. அவங்களே கூட இதை பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சாலும் வேற வழி இல்லை. தேர்தல் வந்துட்டா இங்கே ஒரு கூட்டணி இருக்கும், அந்த கூட்டணி நம்ம சகிச்சு தான் ஆகணும். அப்படி தான் பாஜகவை சகிச்சுட்டு இருந்தாங்க. ஈவன் ஜெயக்குமாரே கடந்த ஒரு இன்டர்வியூல ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான்லாம் என் தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பேன் தெரியுமா, பிஜேபி கூட கூட்டணி வைக்க போய் ராஜா மாதிரி ஆமா, இந்த கூட்டணி வைக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை தெரிந்தும் எடப்பாடியார் அங்கே நடந்துட்டு இருக்காரு, இல்லை தவிழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, மிரட்டல் தான். அந்த மிரட்டலின் அடிப்படையில் தான் டிடிவி தினகரனும் போய் சேர்ந்துருக்காரு. இனி யார் சேர்ந்தாலுமே அது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம மீனிங் எடுத்துக்கலாம், அது மிரட்டல் தான். அந்த வாஷிங் மிஷினில் உள்ளே போகிறாங்க, இப்போ அதை துவைச்சு போட போதா இல்லை கழிச்சு துப்ப போதான்னு தெரியல. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஒரு இடதுசாரி தன்மையோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அதை தாண்டி பாஜகவை எதிர்க்கணும். பாஜகவினுடைய தேசியவாதம் என்பது அது ஒற்றை தேசியவாதமாக இருக்குது, அது மோசமான ஒரு இடத்துக்கு இந்தியாவை கொண்டு செல்லும், அதுக்கு எதிராக இணைந்திருக்கிறார்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி மிரட்டி கூட்டணி சேர்ப்பது எந்த விதமான பலனை? அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், திமுகவை வீழ்த்த வேண்டும். வாய்ப்பு இருக்கா?
அதுக்கு வாய்ப்பு அதுதான் சொல்லலாம். இப்போ சூர்யா சேவியர் கள ஆய்வாளர் அவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி அவர் ஒரு டிபேட்டில் அவர் வந்து புள்ளி ஒருத்தோட சொல்கிறார், நான் 2014 2024 வரைக்கும் அவர் தொடர்ந்து வந்து சர்வே எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய சர்வேக்கள் மிஸ் ஆகுறதுன்னு இல்லை. அவர் வந்து உறுதியாக சொல்கிறாரு 190 சீட்டு டிஎம்கேக்கு இந்த சூழலில் இருக்குது. டிவிகே விஜய் வந்தால் கூடுதலாகுமே தவிர குறையாது. ஒரு 35 சீட்டு பிஜேபி எடுக்க பார்க்குது. அதாவது 14 சீட்டு தான் வந்து ஏடிஎம்கேக்கு, 35 சீட்டு இவர்கள் முதுகில் அமர்ந்து கொண்டு பிஜேபி எடுக்க பார்க்கிறது. அவருடைய வந்து நோக்கம் வந்து இங்கே வந்து உடனடியாக முதல்வராகணும் அந்த மாதிரி நோக்கம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை முதல்ல எதிர்க்கட்சி ஆகணும், அதற்கு அடுத்தாப்புல 2ஆம் நிலை, அதாவது 1:1 மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்ததோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா சேவியர் வந்து இவ்வளோ தெளிவாக அதை குறிப்பிடாரு. என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, இது வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. ஏடிஎம்கே குறைந்தபட்சம் தன்னுடைய சுயமரியாதை வந்து பிஜேபியை புறக்கணித்து தேர்தல் காலத்தில் நிற்கும். அவங்க ஒரு 50 சீட்டு வாங்க கூட பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சியாக நின்று டிஎம்கே கூட அவங்க ஃபைட் பண்ணட்டும், டிஎம்கே வந்து இன்னும் ப்ரோவோக் பண்ணட்டும், இன்னும் வந்து வேலை செய்ய தூண்டட்டும். அதுதான் ஆரோக்கியமான அரசியல். ஆனால் இதை விட்டுட்டு தன்னுடைய சொந்த நலனுக்காக, தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய கேஸ்களுக்காக, தன்னுடைய வழக்குகளுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி பிஜேபிட்ட சரண்டர் ஆகிட்டு வந்து வெறும் ஏடிஎம்கேக்கு செய்கிற துரோகம் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே செய்கிற துரோகமாக தான் பார்க்கப்படுது. இந்த பக்கம் டிஎம்கேக்கு அப்படி இல்லை. விசிக ஆகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒற்றை நோக்கம் இருக்குது. பிஜேபி என்னும் பாசிச அரசு மதவாதத்தை எடுத்துகிட்டு இங்கே வருது. இது நம்மளை வந்து ஆண்டால் நம்மளுடைய எதிர்காலமே, நம்மளுடைய தமிழ்நாட்டோட எதிர்காலமே நாசமாக போயிடணும். அன்னைக்கு உடனே இவங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க, என்னன்னா பிஜேபி கூட அன்னைக்கு கலைஞர் கூட்டணி வச்சாருன்னு. அவர் வந்து எழுதி வாங்கிட்டு வச்சார். என்ன வச்சாருன்னா, சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்தவித நலனும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு எனக்கு உறுதி கொடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் முறித்துக்கிட்டதும் கூட அந்த குஜராத் கலவரமாகட்டும், இது போன்ற சம்பவங்கள், அயோத்தியா சம்பவங்களாகட்டும், இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து முறித்து கொண்டார். ஸோ அந்த இடத்துல வந்து டிஎம்கே வந்து எந்த தப்பும் பண்ணல, எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணல. ஈவன் எதிர்கட்சியாக இருந்த பொழுது 1986 எம்ஜிஆர் வந்து இந்தி திணிப்பு மறுபடியும் கொண்டு வரும்பொழுது கூட, நவோதயா ஸ்கூல் மூலமாக கொண்டு வந்தப்போ கூட, அப்பவும் கூட டிஎம்கே எதிர்த்து ஒரு குரல் கொடுத்து போராட போய் எம்ஜிஆர் வந்து 2 ஸ்டெப் பின்வாங்குறாரு. அது வந்து இங்கே அமல்படுத்த முடியல. இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் இன்னைக்கு வந்து நவோதயா ஸ்கூலுக்கு இடம் கொடு அப்படின்னு கோர்ட் வந்து உத்தரவு போடுது. உடனடியாக பாஜக எதிர்த்து இவர் சொல்லணும்ல, எப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏன் திணிக்கிற, உன்னோட ஒன்றிய அரசு வந்து இத்தனை கோடி ரூபாய் கொடுக்கணும், பிஎம் மாடல் ஸ்கூல்னு சொல்லி இன்டெரக்டாக ஏன் மிரட்டுற அப்படின்னு இது வரைக்கும் கேட்டிருக்காரா? கேட்டதில்லை. அதில் தான் வேறுபடுது இந்த கூட்டணிகள். வந்து எதில் வேறுபடுது அப்படின்னா, ஏடிஎம்கே, இந்த டிடிவி, இன்னும் எக்ஸட்ரா இந்த கட்சிகளுக்கெல்லாம் நோக்கம் என்னன்னா, ஒரு பதவி, ஒரு அதிகாரம், அப்புறம் நம்ம வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுதல். இந்த பக்கம் அப்படி இல்லை. தமிழ்நாடு மக்கள், மாணவர்கள் நலன், அதுபோக பாஜக பாசிசத்திலிருந்து காப்பாற்றுதல். அதற்காக இப்போ விசிகவாகட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், அது கூட இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே வந்து இந்த கூட்டணியில் வந்து வலுவாக நிற்கிறதுக்கு இதுதான் காரணம். எவ்வளோ முரட்டி பார்த்துட்டாங்களே, விஜய் கூட சேர்ந்துருவார், விசிக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. அதாவது விஜய் வந்து ஒரு தொட்டப்பட்ட ரோட்டு மலை முட்டை போராட்டான்னு அவர் பாடிட்டு இருந்த காலத்தில் இவர் வந்து இயக்க ஆரம்பித்து ஜெயிலுக்கு போயிட்டு அவர் வந்து கொட்டு மலையில் போராடிட்டு இருந்தவர். அந்த தலைவரை இவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க, வாங்க எங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துரும், நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைத்தும் வந்து இன்னைக்கு எத்தனையோ பழிச்சொல் கொடுத்தும் கூட விசிக வந்து நிற்குது. இது வந்து வெறும் கூட்டணி இல்லை, இது ஒரு கொள்கை கூட்டணி. எதற்கான கொள்கை அப்படின்னா, தமிழ்நாட்டை காப்பாற்றும் கூட்டணி அப்படின்னு உறுதியாக நிற்குது. இது ரெண்டுக்கு நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது இங்கே முக்கியம். தமிழ்நாட்டுக்கு வரிய இந்த பிரதமர் வந்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருந்தார். டபுள் இன்ஜின் சர்க்கார்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியும் இவர் சொல்லக்கூடிய அதையே நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம், உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசியிருக்காரு இல்லையா? உங்களுடைய பார்வை. ஆக்சுவலாக நான் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இப்போது நிச்சயமாக இருக்குது. பேரறிஞர் அண்ணாவினுடைய வரிகள் இருக்குது, ஆட்டுக்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இப்போ ஹிந்திலலாம் மொழிபெயர்த்து போட, ஆமாம், ஹிந்திலேயே மொழிபெயர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே ஆளுநருடைய பதவி வந்து அந்தந்த மாநிலங்களை வந்து டார்ச்சர் பண்ணுற, அவங்கள வந்து ஒரு இடையூறு கொடுக்குற ஒரு பதவியாக தான் இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. இப்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் தான் சுதந்திர தினத்து அன்னைக்கு கொடியேற்றணும் அப்படின்ற அவர்களுடைய உரிமையை சட்ட போராட்டத்தின் மூலமா வாங்கி கொடுத்துருக்காரு. அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் மட்டும்தான் கொடியேற்றுறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுமே சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்றுறாங்க.
இப்போ போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஆளுநர் அவர்கள் வந்து கிடப்பில் போட்டு வச்சிருந்த மசோதாக்களை எல்லாம் உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருடைய சிக்னேச்சரே இல்லாமல் அதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னா மீண்டும் அதே மாதிரி இல்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்குமே இது வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம வந்து திகழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ சமீபத்தில் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி 4வது முறையாக வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இதே பொழப்பா போச்சு இதே பொழப்பா போச்சு அப்படின்றது இது நமக்கு வெளிப்படையா தெரியுது. இவர் வந்து பாஜகவினுடைய இதுக்கு தான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்றது. அதுல வந்து ஆஸ் எ லா ஸ்டூடெண்டா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் வந்து 176(1) வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இது ரெண்டுத்துலையுமே அந்த வருஷத்தோட முதல் அசம்பிளியில வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அவருடைய வாதத்தை வந்து அவருடைய உரையை வந்து படிக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த உரை வந்து அவருக்கு அந்த இடத்துல கொடுத்து படிக்க சொல்லலை. முன்னாடியே அவருக்கு உரையை அனுப்பி ஒப்புதல் பெற்று அவர் அது வந்து ஓகேன்னு கன்சர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க கொடுக்குறோம். அதை படிக்காம அவர் வந்து அதை வந்து புறக்கணிச்சுட்டு வர்றது. அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன உரை அவர்கிட்ட போதோ அந்த உரையை அப்படியே படிக்கணும். எந்த வார்த்தையையும் நீக்கவும் கூடாது, எந்த வார்த்தையும் அவர் ஆட் பண்ணவும் கூடாது, அது அப்படியே படிக்கணும். அதாவது வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, வரலாறு பாடத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டே இருப்பாங்க. 10 பேப்பருக்கு பதில் இருக்குன்னா கூட ஒரு 5 பேப்பர் எழுதிட்டு வராங்க. அது மாதிரி இவரா 4 பேப்பர் சேர்த்துட்டு தான் கொண்டாந்தார் அன்னைக்கு. அந்த 5 பேப்பர் எழுதுறவங்க கூட பல பேர் சினிமா பாட்டை எழுதி வச்சுட்டு வருவாங்க, அது வேற கதை. இப்போ இந்த மாதிரி அவர் வந்து அந்த உரையை அப்படியே படிக்கணும். அதுக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு அனுமதி. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க மட்டும்தான் அவங்களோட கருத்துக்களை வைக்க முடியும். அப்படின்னா ஆப்வியஸா இவர் அவருடைய கருத்துக்களை வைக்க முடியாது அப்படின்றதுதான். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, சில ஊடகவியலாளர்கள் சில ஊடகங்கள் வந்து அப்படி ஆளுநர் தான் கேட்கிறாரே, சரி விட்டு தான் தொலைங்களேன், பாடினாதான் என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கணும். தேசிய கீதம் எப்போ பாடணுமா? தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி பாடணுமா? முடிக்கும் போது பாடுறது உங்களுடைய மரபா இருந்தா முடிக்கும் போது நம்ம இப்போ ஒரு குழந்தை 1வது படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட உங்க ஸ்கூல்ல இருக்க ஃபங்க்ஷன்ல எப்படிமானா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து, ஃபங்க்ஷன் முடியும் போது தேசிய கீதம். இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரபு. இந்த மரபை புறக்கணிக்கிற ஒரு ஆளுநர், சரி இதை வந்து ஆதரிக்கிற ஊடகங்கள். இப்போ 2023 தேர்தலில் அவர் சில வார்த்தைகள் எல்லாம் விட்டு தானே வாசிச்சாரு. சரி அவர் திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தையை விட்டாரு அப்படின்னா சரி ஓகே, இவர் வந்து பிஜேபியோட மாடலை ஃபாலோ பண்றவர், ஸோ அதனால திராவிட மாடல்ன்ற வார்த்தையை விட்டாரு, நம்ம ஏதோ சரி போனா போகுது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா அவர் விடுற வார்த்தைகள் என்னென்ன? சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி. அப்ப சுயமரியாதைன்ற வார்த்தையே ஒருத்தர் விடுறாருன்னா இந்த வார்த்தை கடினமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். சுயமரியாதை என்ற வார்த்தையை விடுறாரு, அதை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த ஊடகங்களுடைய மானமும் சுயமரியாதையும் எங்க போச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து நமக்கு எழுப்பப்படுது. சரி, இதுதான் ஒரு பக்கம்னா இப்போ நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். டபுள் இன்ஜின் ஒரு பக்கம் வந்து ஆளுநர் மூலமா நம்ம மாநிலத்துக்குள்ள குளறுபடியை உண்டு பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த மேடையில வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்ற மேட்டர் இருக்கு. ஒரு பக்கம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்மாவுடைய ஆட்சியை தான் திரும்ப இங்கே கொண்டு வருவேன் அப்படின்றதுனால நான் எடப்பாடியோட சேர மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் அந்த பக்கம் நின்று பேசிட்டு இருந்தாப்புல. சரி 3 வருஷம் கூட வேணாம், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. எடப்பாடியோட கூட்டு சேர்ற மாதிரி இருந்தால் நான் தூக்குமாட்டி கூட செத்துருவேன், இதோட உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த பக்கம் அவரு மனசன், அந்த பக்கம் இன்னொருத்தர் அண்ணன் கழிவு ஊத்துனாப்புல பர்சனலா. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா எந்த மாதிரியான வாதங்கள் இருக்கலாம், ஆனா இவங்க பர்சனலாவே நிறைய பேசிட்டு அப்புறம் பக்கத்துல மேடையில் நின்று அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி அப்படின்னா இது தமிழ்நாடு அரசியல் கிடையாது. இப்ப இவங்க இந்த மேடையில இருக்கிற எல்லாரும் பேசுறது நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்னா, கல்வியை முன்னேற்றணும், பெண்களை முன்னேற்றணும், தொழில்துறையில் அதிகபட்சம் வந்து கொண்டு வரணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா எதுவுமே இல்லை. இவங்களோட ஒரே குறிக்கோள் என்ன? திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆக்சுவலா அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் திமுகவை சுத்தி மட்டும்தான் இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ திமுக ஆட்சி இல்லாம மற்ற ஆட்சிகள்ல வந்து அவங்கெல்லாம் வந்து அவ்வளவு சாதனை பண்ணாங்க, இவ்வளவு சாதனை பண்ணாங்க, அம்மா இவ்வளவு பண்ணாங்க, இந்த ஆட்சியில இவ்வளவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கூட அது வந்து திமுகவினுடைய ஆட்சியில பாதியில நிறுத்தப்பட்ட திட்டங்களா இருக்கலாம், இல்ல 90% கம்ப்ளீட் பண்ணி விட்ட திட்டங்களா இருக்கலாம். அந்த திட்டங்களை 10% கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டிப்பாங்க. இதுதான் இப்படி நடந்துகிட்டே வருது. இப்படி இருக்கிற இந்த மாதிரியான சூழல்ல கூட
மக்களிடையே ஒரு தெளிவான புரிதல் இருக்கு. குறிப்பாக நாங்கள் வந்து திராவிட மாடல் அப்படின்னு பேசினாலும் சரி, பெண்களுடைய முன்னேற்றம், கல்வி, சுயமரியாதை இதெல்லாம் பேசினாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏல இதெல்லாம் கலந்துருக்கு. ஒருத்தர் வந்து நீங்கள் சுயமரியாதைக்கு எதிராக ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போகிறதுக்கோ, இல்லை நம்மளை தப்பாக பேசின ஒருத்தர் இன்னொரு நாள் வந்து மேலே கை போட்டுட்டு முன்னாடி நல்லா போகும்போது அவங்கள சந்தேகப்படுறதுக்கான புரிதல் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிச்சயமாக இருக்குது. இப்போ வந்து டிடிவி அவர்கள் வந்து விஜயோட அழைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அவர் தாம்பளை வச்சு கூப்பிடுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணார். அவர் தாம்பளை வச்சு கூப்பிடல. அது வேற எல்லாமே இந்த மூவியில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவருக்கே அந்த அளவுக்கு மாசு இல்லை, சரி நம்ம ஏன் சப் கான்ட்ராக்ட் கிட்ட போகணும், நேராக மெயின் கான்ட்ராக்ட் கிட்ட போகலாம் அப்படின்னு போயிடலாமே ஓனர்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பிஜேபி கிட்ட தட்டு வாங்கிட்டாப்புல. சரி, இப்போ இந்த சூழல் வந்து நமக்கு சாதகம், திமுகவிற்கு சாதகம். ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குது, மூளையில் கரப்பாம்பூச்சி இருக்குன்னா தேடி தேடி நம்ம மருந்து வச்சு சாவடிக்கணும். இதே ஒரே மூளையில் எல்லா கரப்பாம்பூச்சியும் இருந்ததுன்னா ஒரே மருந்து தான் அடித்தோம்னா பொட்டுன்னு போயிடும். அதே மாதிரி தான் 2026 தேர்தல் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக வீழ்த்தி எப்போவுமே திமுக வந்து அவங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வார். கூட்டணி தொடர்பான விஷயங்களில் திமுக எப்படி நடந்து கொள்கிறது, அதிமுக தரப்புன்னு சொல்லக்கூடாது, இப்போ என்டிஏ தரப்பில் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது? திரு பிரதமர் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரில. அவர் கூட்டணியாக சேர்த்து சந்தோஷமாக திரும்பி போகிறது ஒரு விஷயந்தான். ஒரு கட்சி 4ஆக உடைஞ்சது, அவன் 4 பேரையும் நிற்க வச்சு தூக்கி பிடிச்சி விட்டு நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டோம்னா அது எந்த வகையில் நியாயம்? இருக்கிற ஓட்டு 100%ல் 50-50 விழுக்காடு வச்சிங்கன்னா 50 4ஆக பிரிஞ்சு 10-10 விழுக்காடாக இருக்குது. அந்த 10-10 விழுக்காட்டில் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அவன் ஏற்கனவே பிரிஞ்சப்போ அவனுடைய பவர் போயிடும். பவர் போனப்போ தொண்டன் போயிடுவான், முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்காக. தொண்டை போனோடனே கட்சியில் ஒன்றுமே இருக்காது. யார் இருப்பா? 4 தலைவன் மட்டும் இருப்பான். அது 4 தலைவனை நிற்க வச்சு கையை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வலுவான கூட்டணி அமைச்சு எந்த வகையில் அது நியாயம்? இது எந்த வகையில் பொருந்தும்? இது முதல்ல பிரதமர் மோடி அவர் யாரும் சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. அந்த வகையிலே அது ஒரு வீக்கஸ்டான ஒரு கூட்டணியாக தெரியுது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, நான் திமுக காரனே சொல்லுவேன், ஒரு மீட்டிங் நடக்கும்போது அங்கே ஜெயலலிதா அம்மா படமும் எம்ஜிஆர் படமும் இல்லைன்னா அந்த மீட்டிங்க்கான அழகே கெட்டு போயிடும். அதையே வைக்காத ஒரு கட்சி இங்கே வந்து இந்த பக்கம் பிரதமரையும் அந்த பக்கம் எடப்பாடியாரையும் வச்சுட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? உனக்கான சுதந்திரம் அங்கேயே பறி போயிருச்சே. உன் கட்சிக்கான மரியாதை அங்கே இல்லாதப்போ, உன் தலைவனுக்கான மரியாதை அங்கே இல்லாதப்போ, அப்போ நீ சுயமாகவே சிந்திக்க முடியாது. நீ சுயமாகவே இல்லை, நீ ஜஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருக்க. தி ஆர்கனைஸ்ட் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஐம் ஜஸ்ட் வென் டு த பார்ட்டி அப்படின்ற மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கூட்டணிங்கிறது எந்த வகையிலைங்க? அப்புறம் இன்னொன்று, இது ஒரு திரு டிடிவி அவர்கள் மீது அது ஒரு வகையான ஒரு சாதிய கட்சி தான். அதில் அவரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அந்த சாதிய கட்சியில் இருக்கிறவங்களே மானரோசத்துக்கு பேர் போனவங்க அவங்க. அதானே உண்மை. மானரோசத்துக்கு பேர் போன ஒரு சாதியினரை சேர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கான கட்சியாக தான் அவர் இருக்கிறாரு. மிகப்பெரிய கோபக்காரர்களாக இருக்கிறாங்க. அந்த கோபக்காரர்கள் அத்தனை பேரும் இவர் எப்போ ஸ்டேஜ் ஏறினாரோ அப்போவே மிச்சம் இருக்கவங்க கட்சி விட்டு போயிருப்பான். ஸோ அப்போ அந்த அவரு என்ன சொல்லிட்டு போனாருன்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து இப்படி நம்மளை இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளாக்கிட்டாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுற. ஏங்க அது இதை கூட அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிற அந்த காமன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பினரை சேர்ந்தவர்கள் ஒரு ரோஷமான, நாங்கள் வந்து ஒரு வீரத்திற்கு பேர் போனவர்கள், நாங்கள் வந்து சொன்ன சொல் மாற மாட்டோம்லாம் சொல்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவர்களை தான் அவங்கள வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி முதல் நாள் 3 நாளைக்கு முன்னாடி அவர் கூட போய் சேர்ந்தா தூக்குப்பட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் போய் இங்கே போய் சேர்ந்தா நான் என்ன கேட்குறேன், இவர் மேடையில் பெரிய வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு கையை கொடுத்துடலாம். அவன் எப்படி ஊருக்குள்ளே தெரியுவான்? அவன் அந்த கட்சியை தெரியும் துண்டை போட்டுக்கிட்டு நான் அமமுகன்னு சொல்றது வெக்கப்படுவானா வெக்கப்பட மாட்டானா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வேஷ்டியை கழட்டி வச்சுட்டு கலர் வேஷ்டி கட்டி சுற்றிட்டு இருப்பான். அதுலேயே அது வீக்கஸ்ட் பாயிண்டாக மாறி போயிடுது. அது எல்லாத்தையும் மீறி எனக்கு நான் குறிப்பாக பார்த்தது திரு அன்புமணி அவர்கள். நான் ராமதாசன் சேர்த்து சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் என் பிள்ளை இல்லைன்ட்டாரு. அப்புறம் எப்படி பின்னாடி எல்லாம் மற்றபடி அங்கே பேசியவர் எல்லாமே வந்து அன்புமணி ராமதாசி. ஆமா, இல்லை அவரும் அன்புமணி ராமதாசன் சொன்னாரு. யாரு? அன்புமணி அவர்களே நான் அன்புமணி ராமதாசன் சொன்னாரு. நான் அன்புமணின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவர் எனக்கு பிள்ளைகள் இருந்ததுக்கப்புறம். அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, இப்போ இவர்கள் சகோதரி சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பொய் சொல்கிறார், அதாவது பொய் சொல்கிறார், என்ன பொய் சொல்கிறார்னு சொல்ல மாட்டாரு, அப்ப பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணுமே செய்யலை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து விட்டது. நீ யாருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தபோது குட்கா வழக்கில் ஆரம்பிச்சு அத்தனை வழக்குகளும் பெண்டிங்ல இருக்கு. கொலை வழக்கு அத்தனை இருக்கு அங்கே உட்காந்துருக்கிற பேரில். கொடநாடு கொலை வழக்குலேருந்து அத்தனை வழக்கு இருக்கு. அத்தனை வழக்குகளை வச்சுட்டு அவரை பற்றி எப்படி ஒன்றால் பேச முடியுது?
ஸோ அது வந்து முற்றிலும் சகோதரர் சொன்னது போல இந்த மாதிரி இந்த கேஸுக்கு பயந்தவன், உயிருக்கு பயந்தவன், இவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டணியாக தான் அந்த கூட்டணி தெரிந்ததே தவிர மற்றபடி அந்த ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த வீக்கஸ்ட் ஸ்டேஜ் நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் கூட்டணிக்கு ஒரு ஸ்டேஜ் போடுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்லேயே வீக்கஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் முகத்திலும் சிரிப்பே இல்லை. இல்லை பார்க்குறவன் முகத்தில் சிரிப்பே இல்லை. அவன் அவன் சிரிக்கிறான், சிரிக்காம போகிறான், அவனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பார்க்குறவன் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி கூட்டத்தை காட்டுறாங்க. கூட்டத்தை காட்டினா அவன் விசிறிட்டு குடிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவர் ஏன் அச்சாவுங்க இவனுக்கு என்ன தேவை, அவன் எப்படி பொய் தான் சொல்ல போறான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரு பொய் தான் சொல்லுவாரு, வாயில வடை தான் சுடுவார்னு வந்து உட்காந்து நான் சொல்றது பிஜேபி காரனே சொல்றேன். எங்க மோடிஜி பிரமாதமான ஆள், எப்படி பொய் தான் சொல்லுவாருன்னு அவனே குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவர் எப்படி பொய் தானே சொல்ல போறாரு, இதை போய் என்னது காதலை வாங்கிட்டு அவன் குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவர் முன்னாடி ஒரு பொய் மேல பொய்யில அடுக்கி விடுறாரு. சரி, அதை மொத்தத்தில் நான் அதான் சொல்றேன், அந்த ஸ்டேஜை பார்க்கும் பொழுது சட்டசபை தேர்தலை சந்திக்காத ஒரு அண்ணன் ஒரு ஜி.கே. வாசன் அவர்கள், அப்புறம் அந்த பக்கம் திரு ஜான் பாண்டியன் அவர்கள், இவங்க எல்லாமே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வெவ்வேறு விதமான இன்டர்வியூஸ் கொடுத்தவங்க. அவங்க எல்லாருமே வந்து திடீர்னு என்டிஏ கூட்டணி பிரதமர் வராருனோடனே அந்த ஸ்டேஜுக்கு ஆசைப்பட்டு போய் உட்கார்றாங்க. ஒருவேளை அவங்களும் வரலைன்னா ஸ்டேஜில் எடப்பாடியாரும் மோடி மட்டும்தான் உட்கார்ந்துருப்பாங்க போல இருக்கு. யாருமே இல்லாத ஒரு ஸ்டேஜாக அது இருந்திருக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் அது வீக்கஸ்ட் ஸ்டேஜ் மட்டுமல்ல, கொள்கைங்கிறது ஒரு துளி கூட ஒரு பொடி கூட இல்லைங்கிறத அங்கே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மேடை என்பது இந்த மக்களுக்கானதாக தான் இருக்கணும், பேச்சு என்பதும் மக்களுக்கானதாக இருக்கணும். இது வரைக்கும் அதில் பேசின யாராவது மக்களுக்காக பேசுனாங்களா? தன்னுடைய சுயநலத்துக்காக ஆளுங்கட்சியே பேசுகிறாங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக முதல்வரை பேசுகிறாங்க, தன்னுடைய சுயநலத்திற்காக சின்னவரை பேசுறாங்களே தவிர அவர் எடப்பாடியார் வந்து வேற எதுவுமே பேசல. அவரு ஒன்றிய அரசுடன் இணைந்து செயல்பட்டாதான் வந்து நிதியெல்லாம் கிடைக்கும். ஒன்றிய அரசு தான் ஒண்ணுமே செய்யலையே. அவர் நான் அப்படி தானே வாங்கினேன், எனக்கெல்லாம் பிரச்சனை வரல, திமுக அரசுக்கு தான் பிரச்சனை வருது, திமுக அரசு சண்டை போடுது அப்படின்லாம் பேசுங்க. நீங்க பண்ண தப்பு, அப்படி நீங்க பண்ண தப்புக்கு தூக்கி உள்ள வச்சு குமரி போடுவாங்கிற பயம் உங்களுக்கு, அதுக்காக நீங்க ஒத்து போகலாம். ஆனா கொள்கை ரீதியாக வரும்பொழுது இங்க பணமா கொள்கையான்னு வந்தா மெட்ரோ ரயிலுக்கான நிதியை நாங்களே கொடுத்துருவோம், கொள்கையா பணமானு வந்தா கல்வி நிதியை நாங்களே கொடுத்துருவோம். இப்ப கொள்கை நினைச்சா பணம் நினைச்சா இப்போ எங்களுக்கு பணம் தான் வேணும்னா பிஜேபியோட கூட்டணி போறது வெக்கமா இல்லையா? அந்த மாதிரி தானே இருக்கு இவர் சொல்றது. ஸோ அது இல்லை, சென்ஸ் அது இல்லை. அதே போல எடப்பாடியார் வந்து சின்னவர் அவர்கள் வந்து முதல்வராக பார்க்கிறார் ஒரு முதல்வர் அப்படின்னா, அவரை முதல்வராக்குறது அதெல்லாம் எங்களுடைய வேலை, அது உன் வேலையா? திமுகவினுடைய, அது திமுகவினுடைய கட்சியினுடைய வேலை. அதை போய் நீங்க ஸ்டேஜில் போய் பேசுங்க, வேளாண் திட்டங்களை பேசுங்க, மக்களுக்கான தேவைகளை பேசுங்க, நிதி நிலைமையை பேசுங்க. நிதி நிலைமையை உங்களால நீங்க சுட்டி காட்ட முடியுமா? 16.3 விழுக்காடு 16.6 விழுக்காடு நம்மளால அவர்களுடைய அறிவிப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஆனா அதே பொய்ய மக்கள் நம்புற மாதிரி இவர் அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. 11.3 விழுக்காடு இருக்கு, அது வந்து மற்ற நாடுகளை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குன்னு டோட்டலா போய் சொல்றாரு. நம்ம பொருளாதாரம் இங்கே வரும்போது 1.3 1.6 தான் இருந்துச்சு, நம்ம எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1 லட்சம் கோடி தான் வந்து தொழில் முனைவோர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிற, நம்ம 12.7 லட்சம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றோம். அதுதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன், தனியா ஒரு மாநாடே இப்ப அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. நான் தான் சொல்றேனே, ஒரு கையில செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் தலைவர்கள் மேடையில் பேசுகிற பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய் மக்களிடம் எடுபடாது. ஏன்னா முன்னாடி எல்லாம் சிட்டியில இருக்க ஒரு அறிவோடையும், ஒரு நடுநிலையான ஊர்ல இருக்க ஒரு அறிவோடையும், கிராமத்துல இருக்க ஒரு அறிவோடையும் இருப்பான். இப்ப அப்படிலாம் கிடையாது, எல்லா சம அறிவுல இருக்கான். அதுக்கே திமுக தான் காரணம். நான் சொல்றது அதுவும் திமுக தான் காரணம். செல்போனே இருந்தாலும் படிச்சிருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த வகையில் அதுலயும் நம்ம திமுக தான் காரணம். இப்போ எல்லாரும் தெளிவா இருக்கான். இப்போ 2வது தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சட்டத்தை ஜிஓ பாஸ் பண்ண உடனே அதை உடனடியாக டிசைனா வெளியில அனுப்புறாங்க. அதை தான் விளம்பர மாடல்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்றாங்க. அது விளம்பரம் கிடையாது, நாங்கள் செய்து விட்டோம், இதுதான் திட்டம், இதனை கோடின்னு சொல்லி ஒட்டுறாங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நம்ம செல்போன்ல போய் செக் பண்ணா நம்ம ஸ்கேனரே வைக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் நம்ம வந்து அந்த சிஸ்டம் வைக்கிறோம். கீழே ஸ்கேன் நீ பச்சா உனக்கு தெரிஞ்சிடும், உன்னுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சிடும்ட்டு தமிழக அரசு அவ்வளவு கிளியரா பண்ணுது. அதான் நமக்கு சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதுல கிட்டத்தட்ட 364 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் எந்த இது வரைக்கும் வந்த தமிழக அரசு அந்த மாதிரி 85% 90% பண்ணதே கிடையாது. திராவிட மாடல் அரசு நம்முடைய முதல்வர் தான் முதல் முறையாக செய்திருக்கிறார். அதையும் குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை போன்ற வளர்ச்சி திட்டங்களை இவங்க பொறுத்துக்க முடியாம ஒற்றை வார்த்தையில் முடிக்கிறார்கள். அது என்னன்னா போதைப் பொருள். ஒற்றை வார்த்தையில் முடிகிறார்கள். இங்கே வந்து கொலை கலாச்சாரம், இந்த மாதிரி சிறுவர்கள் கையில் கத்தி, அவங்களாம் போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிற இவர்கள் போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிருக்கிறவனோட இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கிறோம் அதிமுக தான் அதிகம். அதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்.
மாநிலங்களாக எடுத்துக்கிட்டீங்கன்னா போதைப் பொருள் அதிகப்படுத்தல் நம்ம 10வது இடத்துல 11 இடத்துல இருக்கு. நம்ம எங்கே இதுதான் தான் முதல்ல இருக்கிறான். மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் தான் முதல்ல இருக்கான், பீகார் தான் இருக்கான். அதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய காவல் அதிகாரி, தலைமை அதிகாரி, டிஜிபி வீட்டிலே ரெய்டு நடந்து குட்காக்கு ஏன் நம்ம அதானி இதுல இருந்து எடுக்கலையா? அத்தனை ஆமா, 8,000 துறைமுகத்து போதைப் பொருட்கள் அதானி 5 லட்சம் கோடி 5 லட்சம் நம்ம எடுத்தோமே. இவ்வளவு சொல்றமே முக்கியமான போதைப் பொருள் வருது குஜராத்ல இருந்து தானே வருதுங்கிறான். அப்ப குஜராத் தானே பேசு. நீங்க என்ன சொல்றீங்க? குஜராத் மாடல்ல தானே உங்களுடைய கட்சியவே ஆரம்பிச்சீங்க. அப்ப என்ன மாடல்? நீங்க போதைப் பொருட்கள் மூலம் வந்து நீங்களே ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க என்ன தமிழகத்தை சொல்வதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்டேஜ் திரு மோடி அவர்களோடு கூட இருந்த அத்தனை பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடை ஒரு வீக்கஸ்ட் மேடை. அந்த மேடை கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒருவேளை வெளியிலே யாருக்காச்சும் ஒரு கணிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக இருந்து விடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தை உடைச்சு இல்லவே இல்லை இது பலமற்ற கூட்டணிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மேடையாகத்தான் அந்த மேடை இருந்ததே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது அண்ணன் சொன்னது போல 190 இல்லை 210 215 வரைக்கும் வழிவகுத்ததாக இருந்தது தான் அந்த மேடை. ஓகே, இப்போ நீங்கள் கூட்டணி குறித்து, கூட்டணியுடைய பலவீனம் குறித்து பேசுனீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது ஒரு கூட்டணியினுடைய தலைமை அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய தலைமையை தான் வந்து போய் பார்ப்பாங்க. இப்போ அன்புமணி போய் வந்து எடப்பாடியை பார்த்தாரு, அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டேன்னு அன்புமணி அறிவிச்சார். ஆனால் பியூஷ் கோயல் தனியாக ஒரு ஆவாரத்தை நடத்திட்டு இருக்காரு. அவரை போய் ஒரு 4 கட்சிக்காரங்க பார்க்குறாங்க, அவர் தலைமையில் வந்து சேர்ந்துட்டோம், நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டோங்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் எப்படி உங்களுக்கு? அதான் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் தான் அவங்களுடைய குணமே அதுதானே. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற குணம் தான் அவங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. இது பெருமையாக சொல்வதா எப்படி சொல்வதுன்னு இல்லை, அது வந்து உத்து கவனிச்ச ஒரு ஆள் மோடி அதை உத்து கவனிச்சாரு. அண்ணாமலை அவர்களோட அட்சாங் கிளாப்ஸ் இன்னைக்கு பார்த்துருப்பார் மோடி. இவன் தனியா ஒரு கோட்டை எழுப்பிட்டாப்புல இருக்கு, இவளுக்கு விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அட்சாங் கிளாப்பு அது எடப்பாடியாருக்கும் வரல, அன்புமணி ராமதாஸுக்கு வரல, மோடிக்கே வரல அந்த கிளாப்ஸ். ஸோ இது அப்படி தான் அவங்க அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பை இண்டிவிஜுவலாக பயன்படுத்துவாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய குணம். அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ இன்னைக்கு அமித்ஷா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா கிட்ட இன்னைக்கு என்ன பவர் இருக்கு? ஒரு காலத்தில் அத்வானின்னு ஒருத்தர் வந்தாரு, நமக்கே ஈரக்குலையெல்லாம் ஆடும். அம்மன் படத்துல வில்லன் ஒரு நாள் அந்த மாதிரி தெரியும் எனக்கு. ஐயோ எந்த கோயில் அடிக்க போறானோன்னு இருக்கும். ஆமா, அப்போல்லாம் அத்வானியை பார்த்தோம்னா ஐயோ இன்னைக்கு இந்த ராமர் கோயில் எடுத்துட்டான், நாளைக்கு எந்த கோயில் அப்படி இருக்கும். அந்த ஆளே ஒரு ஓரமாக உட்காரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை அதுதான். இன்னைக்கு மோடிங்கிறாங்க, அவர் எந்த சந்தில உட்காந்துருப்பாரோ ஒரு நாளைக்கு. அமித்ஷாங்கிறாங்க, அவர் எந்த ஜெயிலில் உட்காந்துருப்போம். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன்னா அது பாரதிய ஜனதா என்பது கட்சி கிடையாது, RSS ஒரு கிளை தான். அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் தான். இன்னும் பலம் வாய்ந்தது RSS தான். அதனால அவர்களுடைய குணம் என்பது இன்னொன்று பார்த்துங்க, RSS மைய கொள்கையை நான் சொல்லி எழுதி வச்சுங்க, தனித்தலைவர் வளர்வதை ஒத்துக்கொள்ளாது RSS. ஏன்னா அது ஒரு இயக்கம். அவங்க அந்த இயக்கத்திற்கு தனி மனித அடிப்படை விதியே தான், அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால திரு மோடி அவருடைய வளர்ச்சியோ திரு அமித்ஷா அவருடைய வளர்ச்சியோ ரொம்ப சீக்கிரமே தடுக்கப்படும்னு வச்சுங்களேன். அதுல பியூஷ் கோயல் எங்க போவாரு? அவர் சொல்றாரு வாரிசை பத்தி சொல்றாரு, அவங்க அப்பா என்னவா இருந்தாரு, அவங்க அம்மா என்னவா இருந்தா, அவன் மயம் என்ன பண்றான், போற போக்குல அடிச்சு விட்டு போறது. அவங்க வீட்டுல அத்தனை மினிஸ்டர் பக்கத்துல அன்புமணி வேற வச்சுக்கிட்டு சொல்றாரு. இல்ல அன்புமணியே வாரிசு அரசியல்ங்கிறாரு போல. அன்புமணியே சொல்றாரு திரு மு க ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின், நீங்க யாரு? ஸோ இந்த விஷயத்தை இந்த பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இங்கே காலூன்ற நினைப்பது ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடலாம். ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1967 2026 வரையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை 80 வயதிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய 8 வயது வரைக்கும் அவங்க யாருக்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் பாரதிய ஜனதான்னு சொன்னோன்னே அவங்களுடைய மனசில் அது ஒரு மதவாத கட்சி என்பது இங்கே பதிஞ்சிருக்கும். சரி, மதவாத கட்சினா அதை ஏன் அவன் நெகட்டிவாக எடுத்துக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பீகார்லேயோ உத்தரப்பிரதேசிலோ மதவாதம் சொன்னால் அதை மதவாதம்னு சொல்ல மாட்டான், பற்றுன்னு சொல்லுவான். அது இந்துவிசம் தான். ஆனால் நம்ம ஊரில் அது இந்துவிசம் கிடையாது, நம்ம ஊரில் மதவாதம். பெரிய டிஃபரென்ஸ். அதனால தான் திருப்பரங்குன்றத்துக்கு கூப்பிட்ட போது இந்துக்கள் வரலையே. அவன் இந்துக்கள்லாம் ஒத்துக்க மாட்டான். அவன் இந்துக்கள்னு ஒரு பார்ட் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இவ்வளோ சொல்லி நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து போய் தீபாராதனை கூப்பிட்டு கோயிலுக்குள்ளே போய் பண்ண சொல்லி அவன் இந்து தானே. அதில் என்ன நீ தாழ்த்தப்பட்ட இந்து தானே? அது இவனுடைய கொள்கை சார். இதான் இந்த புரிதலை பெரியார் கொடுத்துட்டாரு சார், இந்த புரிதலை அண்ணா கொடுத்துட்டாரு, இந்த புரிதலை கலைஞர் கொடுத்துட்டாரு, இன்று இருக்க முதல்வர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சனாதனம்னு இன்று இருக்கக்கூடிய துணை முதல்வர் பேசுறாரு. இது எந்த ஸ்டேட்ல பேசுறாங்க? இது ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், 3 தலைமுறையாக இங்கே இந்துத்துவா என்பது மதம், அதை வந்து இவன் திணிக்கிறான். ஸோ பிஜேபி என்பது இங்கே வந்தால் மதமாக நம்ம பிரிவோம். ஏன் மதமாக பிரிவோம்? இங்கே இருக்கக்கூடிய நான் மாமான்னு கூப்பிட்டேன், கலைஞர் மாமாவை தான் நான் மாமான்னு கூப்பிட்டேன் இல்லைங்களா? இங்கே பெண் கொடுத்து பெண் வாங்குறது, கிறிஸ்தவர்கள் கொடுத்து வாங்குறது நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது பீகாரில் முடியாது, இது உத்தரப்பிரதேசில் முடியாது. ஏன்னா அவங்க மதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் இல்லை. அது இல்லாத வரையில்
அது இல்லாத வரையில் தமிழகத்தில் பிஜேபி என்பது யார் கூட எல்லாம் சேருதோ, இப்போ நான் சொல்றது பிஜேபி யார் கூட இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் கூட சாக்கடையாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் என்டிஏ பிரச்சார கூட்டத்தை மோடி தொடங்கி வச்சிருக்கார். இந்த கூட்டணியினுடைய நிர்பந்தங்கள் பற்றிலாம் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக டிடிவி தினகரன், அன்புமணி, இந்த பக்கம் ஜான் பாண்டியன், இது போன்றவர்கள்லாம் திடீர்னு போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர்களை தனித்தனி நபர்களை பார்த்து கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி? குறிப்பாக இந்த கூட்டணி ஒரு நம்பகத்தன்மையற்ற, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல் மேடையிலிருந்து தான் நான் பார்க்குறேன். எல்லார் கைக்கு பின்னாடி கத்தி வச்சுக்கிறாங்க. நிச்சயமாக யார் முதுகில் யாருக்கு தோணுது? நிச்சயமாக எல்லார் கைக்கு பின்னாடி கத்தி இருக்குது. எல்லாருக்கு பின்னாடி ஒரு நிர்பந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வரையும் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தால் நான் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன், துரோகி பட்டத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அது உலகத்திலேயே நம்பர் 1 வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும், அவர் வந்து பொதுச் செயலாளர் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அமமுகவை தொடங்கியதே அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகத்தான் என்றெல்லாம் பேசியவர் டிடிவி தினகரன். தன்னுடைய தொண்டர்களுக்கு இதையே பேசி பேசி எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நான் ஏற்றுக்க முடியாது, ஒரு கிராமத்து பிரசிடெண்ட்டாக இருக்க கூட தகுதியற்றவர் அவர், நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமா, நிதி நிலைமைன்னா என்னன்னு தெரியுமா என்று கேள்வி கேட்டவர் தான், டயர் நக்கி என்றெல்லாம் சொன்னவர் தான் அன்புமணி. அந்த சொற்பதம் வந்து தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவர் தான். அன்புமணி தான் கொடுத்துருக்காரு. இவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை. அண்ணாமலை எப்போ எடப்பாடி வீழ்த்துறதுன்னு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை எழுந்து வந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. டிடிவி தினகரன் அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி என்று சொன்னாலும், அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் என்று சொன்னாலும், உன்னையை நான் எப்போ வீழ்த்த போகிறேன், என்னை நீ எப்போ வீழ்த்த போகிற என்கிற அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவரை ஒருவர் சந்தேக பார்வையோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபி நடுநாயகமாக இன்றைக்கி இருந்தது. பிஜேபியோடைய நோக்கம் என்னென்னா அதிமுகவை வீழ்த்தி அந்த இடத்திற்கு பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சதீஷ் சொல்லும்போது கூட சொன்னார், என்டிஏ அதிமுக கூட்டணின்னு சொன்னார். அதிமுகன்னு வார்த்தையை பயன்படுத்தலை, சொல்லே இல்லை, வார்த்தையை பயன்படுத்தலை. பிஜேபி என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் அமைப்பதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று தான் சொல்கிறாரு. ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லலை, ஒரு இடத்தில் கூட அதிமுக என்கிற வார்த்தையை பயன்படுத்தவும் இல்லை. அப்போ அவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அதிமுகவை பயன்படுத்தி அவர்களை அழித்துவிட்டு அவர்கள் இடத்தில் பிஜேபியை கொண்டு வந்து நிறுத்துவது என்பதுதான் இந்த பிரச்சார கூட்டத்தில் அப்பட்டமாக வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிந்த உண்மை. அதனால் எடப்பாடிக்கு முகம் கூட சுண்டி போணுச்சு, அதை எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. ஆக ஒரு நிர்பந்தத்தின் மூலம், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கை காட்டி மிரட்டி, இதே பிஜேபியோடைய வேலையால் தான் செயலால் தான் டிடிவி ஜெயிலுக்கு போனார். பண பரிவர்த்தனை வழக்கு அவர் மேலே போட்டு அவரை சிறைக்கு அனுப்புனது இதே பிஜேபி கவர்மெண்ட் தான். அதே போல் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று கூட்டணியை அறிவித்தவரே அமித்ஷா பிஜேபி. ஆமாம், இப்போ 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் ஒன்றுமே பேசலை, கடைசி வரைக்கும் ஒன்றுமே பேசலை. அது மட்டுமல்ல, இப்போ வரையும் முரண்பாடாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு, மோடி சொல்கிறாரு, நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெற்று நான் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி சொல்லுகிறார். இதிலே என்ன அவங்களுக்குள்ள இணக்கம் வரலையே சார்? இவங்க எப்படி வந்து நம்பிக்கைக்குரிய கூட்டணி, இவங்க எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் வரவே முடியாது என்று விஜயை வந்து ஆதரித்து பேசிக்கிட்டாரு டிடிவி, ஏன் உள்ளே போயிருக்காருன்னா அங்கேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. அண்ணாமலையும் டிடிவியும் சேர்ந்து சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் தெரிந்தவர்கள், கூர்மையாக உற்று நோக்குபவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
டிடிவி தினகரனை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் கொண்டு வந்தார். ஏன் அண்ணாமலைகிட்ட அந்த பொறுப்பை பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒப்படைச்சாங்கன்னா அண்ணாமலை தான் அவரை இயக்கிக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்லி இங்கே உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறாருன்னா, நீங்கள் உள்ளே முதல்ல வாங்க, அப்புறம் ஏடிஎம்கே நீங்கள் கேப்சர் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சென்ட்ரல் லீடர்ஷிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் செயல்படுத்தலாம் என்று சொல்லப்பட்ட, நான் யூகமாலாம் சொல்லலை, ஒரு வழக்கறிஞரா நீங்க பிடிக்கிறீங்க பாயிண்ட். இதை நான் யூகமாவெல்லாம் சொல்லலை. இந்த செய்தியை சொல்லப்பட்டு தான், அதன் கூடுதலாக மிரட்டப்பட்டு தான் டிடிவி தினகரன் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வரப்பட்டது. என்டிஏ கூட்டணி, நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுக கூட்டணி அல்ல, அதிமுக தலைமையிலான கூட்டணி அல்ல. அப்படி பிரதமர் இன்றைக்கு பேசவும் இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லை? உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு டிஎம்கே தலைமையில் இருக்கிற கூட்டணி அகில இந்திய அளவில் நாம் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை வகிப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள் போன்ற கட்சிகள் இருக்கிறது. அப்போ இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி. லாபத்தின் அடிப்படையிலோ, ஆதாயத்தின் அடிப்படையிலோ, அல்லது மிரட்டலின் அடிப்படையிலோ, நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ ஏற்பட்ட கூட்டணி அல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆனால் அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணி அந்த அடிப்படையில் ஏற்பட்ட, எந்த அடிப்படையில்? மிரட்டலால், ஆதாயத்தால், சுயநலத்தால், தலைமையை சந்தர்ப்பவாதத்தால், தலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாததால், நிர்பந்தத்தின் காரணமாக ஜெயிலுக்கு பயந்து, வழக்குக்கு பயந்து, சொத்துக்கள் பறிபோயிடுமோ என்பதற்கு பயந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கிற மோடி இங்கே அறிவித்து சென்றிருக்கிற என்டிஏ கூட்டணி, இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிற கூட்டணி. அப்போ இவர்களுக்கு திமுக தலைமையில் இருக்கிற நீங்கள் இந்தியா கூட்டணி யாரும் இங்கே அழைக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ்காரங்க ஒரு சில பேர் அதை பழக்கத்தில் சொல்கிறாங்க, ஆனால் வேறு யாரும் சொல்லலை. ஏன்னா இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஒரு கட்சி தொடங்கி, எப்படி என்டிஏ கூட்டணி பிஜேபி தொடங்கி எல்லாரையும் மிரட்டி உள்ளே சேர்க்குறாங்களோ அப்படி அல்ல. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்த இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு, பாசிச சங்க பரிவாரங்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இவர்கள் அத்தனை பேரும் பங்காளர்களாக சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இது மதசார்பற்ற முற்போக்கு. அதுக்கான ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. அரசியல் நோக்கம் இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், சுதந்திரம், அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம் என்கிற தத்துவ பின்புலம் இருக்குது. அங்கே என்ன இருக்கு? பதவி, பயம், வழக்கு, மிரட்டல், இதுதான் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? என்டிஏ கூட்டணியில் இருக்குது. ஆக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது மோடியாக இருக்கட்டும், எவ்வளவு அப்பட்டமான பொய்களை பேசினார்கள். மோடியினுடைய கேரண்டியை நம்புங்கன்னு மோடி சொல்கிறாரு, சிரிப்பு வரல நமக்கு. 2014 மோடி கொடுத்த கேரண்டி என்னாச்சு? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் இந்தியா முழுவதும் என்று சொன்ன மோடியினுடைய அந்த கேரண்டி நடந்ததா? ஆட்சிக்கு வந்தவரை 100 நாளில் கருப்பு பணத்தை ஒழித்து விடும் என்று சொன்னது நடந்ததா? அப்படி கருப்பு பணத்தை எல்லாம் நான் ஒழித்து கட்டி அங்கே சுவிஸ் வங்கியில் போன்ற வங்கி அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்ன மோடியினுடைய கேரண்டி நடந்ததா? மோடிக்கா கேரண்டி என்னாச்சு கேட்டால் வடை சுட்டு வித்துக்கோன்றார், பகோடா போட்டுக்கன்னு சொல்கிறார். 14 லட்சம் கோடியை இது தமிழ்நாட்டுக்கு கொடுத்தன அப்பட்டமான போய் சொல்கிறேன். எங்கெங்க சார் போச்சு? 14 லட்சம் கோடி ஒருவேளை அவங்க கொடுத்து நாம் சரியாக கையாளலைன்னா இந்நேரம் நீங்கள் புள்ளி வர மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமே. இதுக்கு இவ்வளவு கொடுத்தோம், இதற்கு இவ்வளவு கொடுத்தோம், இதற்கு அவ்வளவு கொடுத்தோம், இதுக்கெல்லாம் என்ன கணக்கு என்று நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஏன் கேட்கல? ஏன்னா நீங்கள் போய் சொல்லுகிறீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய, கல்விக்கு கொடுக்க வேண்டிய 4,528 கோடியை இதுவரையும் கொடுக்கல. கேட்டால் சமக்ரா அபியான், சர்வ சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியை, அந்த இந்தி திணிப்பை உள்ளே கொண்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, சென்னை மாநகர் பாதிக்கப்பட்டது. பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க, 3000 கோடி கொடுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் கொடுத்தீங்களா?
ஏற்கனவே பேரிடர் நிவாரண நிதியாக உரிமை தொகை வழங்கக்கூடிய தொகையில ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்க இங்கே பாதிக்கப்பட்டதற்காக சிறப்பு தொகை நீங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. மெட்ரோ திட்டத்தை நீங்க கொடுத்தீங்களா? மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கிற கான்பூர்ல கொடுக்குறீங்க, குர்கான்ல கொடுக்குறீங்க. இன்னும் உங்களுடைய பிஜேபி ஆட்சி புரிகிற மாநிலங்களில் எல்லா இடத்துக்கும் போபால் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் 10 லட்சத்துக்கு உள்ள மக்கள் தொகை இருக்கிற இடத்துல கொடுக்குறீங்க. ஆனால் கோவைக்கு தரமாட்டேன், மதுரைக்கு தரமாட்டேன் அப்படி என்று சொல்லுகிறீங்க. எய்ம்ஸ் எங்கன்னு கேட்டால் இதுவரையும் அதுக்கான விடையே இல்லை. இந்த கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லை எடுத்து காட்டினார். அந்த கல்லுக்கான விடை இதுவரையும் கிடைக்கல. அது மட்டுமல்ல, தமிழர்கள் மீது எவ்வளவு வன்மங்களை அவர்கள் வெளியிடுறாங்க. ஒடிஷாவில் போய் என்ன பேசினா இதே மோடி, இதே அமித்ஷா, ஒடிஷாவினுடைய சோமநாத கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடி வைத்திருக்கிறார்கள். ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழர்கள் திருடி வச்சிருக்காங்க. திருட்டு பட்டம் கட்டினீங்களா இல்லையா தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்களை? பீகாரில் போய் பீகார்ல இருந்து தொழிலாளர்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாக்கப்படுறாங்கன்னு ஒரு இன மோதலை, ஒரு பகையை பீகாரிகளுக்கும் தமிழர்களுக்கும், இந்தி பேசுகிறவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பகையை நீங்கள் ஏற்படுத்தினீங்களா இல்லையா? இப்போ தமிழர்களுக்கு வழங்க வேண்டிய எந்த நிதியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? நீங்கள் மோடி கேரண்டியை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? நான் கேட்குறேன். நான் அந்த மேடையில் நின்றுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் நீட்டை ஒழிப்பேன் என்று திமுக சொன்னது ஒழித்ததா? எங்கே போய் எதை கேட்குறது? நீட்டை கொண்டு ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடைய, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களுடைய கல்வியை சிதைத்து கொண்டிருப்பது, மருத்துவ கனவை சிதைத்து கொண்டிருப்பது பிஜேபி. அவர்களை வைத்துக் கொண்டு பேசுது. அவர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னு அன்புமணி சொல்றார். அன்புமணி கொஞ்சமாவது சிந்திக்கிற திறன் வேண்டாமா? கொஞ்சமாவது இல்லாம தான் இல்லைன்னு தானே சொல்றாரு உங்க அப்பா. ஃப்ராடுன்னு சொல்றாரு சார், நான் சொல்லல, அப்பா சொல்றாரு. இன்னும் நிறைய சொல்றாரு, இன்னும் நிறைய பேசுறாரு. ஒளிபரப்ப முடியாது, அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்றாரு. தகுதியற்ற நபர்னு சொல்றாரு. ஒரு பெத்த தந்தையே நீ ஏமாத்துறான்னு யாரை ஏமாத்த மாட்டேன்னு கேட்குறாரு. தந்தைக்கே துரோகம் இழைத்தவர் எடப்பாடிக்கு நேர்மையாக இருந்துருவாரா? இப்போ முழுக்க இது பொருந்தாத அவநம்பிக்கை உள்ள, ஒருவரை ஒருவர் எப்பொழுது பின்னால் குத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்றாக சேர்ந்த மேடை அது. இந்த வாய்ஜாலத்தை, மாய்மாலத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். திமுக இன்றைக்கு கல்விக்கும், மருத்துவத்திற்கும், ஜவுளித்துறைக்கும், மின் உற்பத்தியிலும் இன்னைக்கு டபுள் இன்ஜின் பற்றி கேட்டீங்க. ஏங்க உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற யூபியை சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற மத்திய பிரதேசம் சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற குஜராத் சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற ஹரியானா சாதிக்காததை, உங்கள் டபுள் இன்ஜின் இருக்கிற ஒடிசா சாதிக்காததை தமிழ்நாடு சாதித்து இருக்கிறதே. அவர்களுடைய கொடுக்காம அவர்களுடைய இதுல தெரியுது. ஆமா, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுனா புள்ளி விவரத்துறை இருக்கிறது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு ரிசர்வ் பேங்க் இருக்கு. ரிசர்வ் பேங்க் தானே சொல்லியிருக்கு பொருளாதாரத்தில் 11.19% இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று. 56வது துக்ளக்கு விழாவில் பேச வந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லிட்டு போனாரு? தமிழ்நாடு தான் முதலீட்டை ஈர்ப்பதற்கான சாதகமான இணக்கமான மாநிலமாக இருக்கிறது. எப்போ? போன வாரம் பேசினாரா இல்லையா? இங்கே தான் கல்வி, உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள். அதிகமான உயர்கல்வி இங்கே எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள், மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கல்வியில் சிறந்திருக்கிறது, மருத்துவத்தில் சிறந்திருக்கிறது, ஜவுளித்துறையில் சிறந்திருக்கிறது, முதலீட்டை ஈர்ப்பதில் சிறந்திருக்கிறது. யார் சொன்னது? உங்கள் ஒன்றிய அமைச்சர். தமிழ்நாட்டுக்கு பணம் தர முடியாதுன்னு சொன்ன அமைச்சரே சொல்றாரு. அப்போ இன்னைக்கு விஜயோட ஃபேக்டர் ஒன்று. விஜய்க்கு நான் கேட்கிற கேள்வி, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, அரசியல் ஆபரேஷன் வாயிலாக நான் கேட்கிற கேள்வி, தும்முனா கூட திமுக சதி என்று சொல்லுகிற விஜய், உங்கள் ஜனநாயகனுக்கே ஜனநாயகம் இல்லைங்க. உங்கள் ஜனநாயகனை யார் தடுக்கிறான்னு தெரியும். ஒருவேளை சென்சார் போர்டில் திமுக மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்துருந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு 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 கற்பனையில் நான் சொல்றேன். மாநில அரசினுடைய ஒரு அமைப்பு தான் சென்சார் போர்டுனா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? என்ன பேசியிருப்பீங்க? 41 பேரை 41 பேரை உங்களுடைய அலட்சியத்தால், உங்களுடைய அஜாக்கிரதையால், உங்களுடைய திமிர்தனத்தால், உங்களுடைய ஆணவத்தால் 41 பேர் துள்ள துடிக்க செத்தார்களே. அது குறித்து இந்த நாள் வரை உனக்கு ஒரு குறைந்தபட்ச இரக்கமோ மனிதாபிமானமோ கவலையோ இருக்கிறதா? 3வது நாளில் சிஎம் சார் தொட்டு பார்க்கணும், என்னையை தொடுக்கணும், ஆஃபீஸில் வீட்டில் இருப்பேன் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள்
41 பேரை கொன்னுட்டு இதுவரை கவலைப்படாத விஜய் அவர்கள், இதுவரை அதற்கு மன்னிப்பு கோராத விஜய் அவர்கள், உன்னுடைய ஜனநாயகன் படத்தை தடுப்பது, உன்னை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லது தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பிஜேபி கொடுக்கிறது, அமித்ஷா கொடுக்கிறார், ஆர்எஸ்எஸ் கொடுக்கிறது. நீங்கள் கூட கேட்கலாம், எங்கள் தலைவர் சொன்னார், தாவேகா விஜய் தாவேகாவும் நாம் தமிழரும் பாஜகவுடைய பிள்ளைகள்னு சொன்னார். பிள்ளை ஏங்க வந்து அவங்க நிர்பந்தப்படுத்தணும்னு நீங்கள் கேட்கலாம். நாம் பெத்த பிள்ளையாக இருந்தால் நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்டுருமா? அங்கே போவாதான்னு சொன்னால் சமயத்தில் மீறி போகும், படிடான்னு சொன்னால் சமயத்தில் படிக்காது, இப்போ வந்து அவங்க கூட சேராதுன்னு சொன்னால் அவங்க கூட சேரும். அப்போ நம்ம 2 தட்டு தட்டுறோம்ல, அப்படி தான் தட்டுறாங்க. அப்போ உங்களுடைய கொள்கை எதிரி சாதாரண அது இல்லைங்க. நீங்கள் திமுக கூட கொள்கை எதிரின்னு சொல்லலை, நீங்கள் தேர்தல் எதிரின்னு அரசியல் எதிரிங்கிறது தப்பு. ஏன்னா கொள்கை இல்லாமல் அரசியல், அரசியல் இல்லாமல் கொள்கை கிடையாது. உங்களுடைய தேர்தல் கலை எதிரி திமுகவை நீ வந்து அரசியல் எதிரின்னு சொல்ற. ஆனால் உங்கள் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஒரு வார்த்தை அங்கே பேசல, ஒரு வார்த்தை. ஜனநாயகம் இல்லை, ஒன்றிய பாஜக அரசு எங்களுடைய கொள்கை எதிரிகள் இதை தடுக்கிறார்கள், எங்களை நிர்பந்திக்கிறார்கள், எங்களை மிரட்டுகிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாமா? எப்படி சொல்லியிருக்கணும்? மோடி சார் உங்களுக்கு வேணா என்னகிட்ட மோதிப்பாரு, என் தயாரிப்பாளர் என்ன பண்ணாங்க, என் விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, என் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் கேட்க மாட்டார் என்று சொன்னால் அவர்களை இப்போவும் பாதுகாத்து கொண்டிருப்பது, பாதுகாப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது, அவர்களை இப்போவும் அவர்களை உருவாக்கியவர்கள் பாஜகவினர், ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஓகே, அனைவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தும் என்னவாக இருந்ததுன்னா, இந்த என்டிஏ கூட்டணி என்பது அவர்கள் போக வேண்டிய ஊருக்கு அந்த 2 இன்ஜினுமே வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. கருத்து சொன்ன அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.